காய்ஸ், ஏன் சிவன் தலையில சந்திரனை எடுத்து வச்சாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தட்சன் அப்படிங்கிற ஒருத்தருக்கு 27 மகள்கள் இருந்துச்சு. அந்த 27 மகள்களையும் சந்திரனுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சாரு. அந்த 27 பெண்கள்லையும் ரோகிணி மட்டும் ரொம்ப அழகா இருந்ததால சந்திரன் ரோகிணி மேல மட்டும் அதிகமா அன்பை காட்டி மற்ற மனைவிகளை கண்டுக்கவே இல்லை. இதை பார்த்த தட்சன் கோவப்பட்டு சந்திரன் கிட்ட பலமுறை எடுத்து சொல்றாரு. ஆனா சந்திரன் இதை கண்டுக்கவே இல்லை. இப்படி சொல்லி சொல்லி கேட்காததால தட்சன் பயங்கரமா கோவமாயி, இந்த உலகத்துக்கு ஒளி கொடுக்கிற நீ இனிமே ஒளியற்றவன் ஆவாய் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாரு. சந்திரன் ஒளி குறைஞ்சிச்சுன்னா பல மருத்துவ மூலிகைகள் அழிஞ்சு போயிடும். இந்த சாபம் சந்திரனை மட்டும் பாதிக்காது, இது ஒட்டுமொத்த சிருஷ்டிக்கே கஷ்டத்தை கொண்டு வரும். இதனால பிரம்மா கொடுத்த ஆலோசனையின்படி சந்திர பகவான் சிவபெருமான் கிட்ட போய் உதவி கேட்கிறாரு. அப்போ சிவபெருமான் சந்திர பகவான் கிட்ட இந்த சாபத்தை முழுசா நீக்கிறது சாத்தியமே இல்லை, ஆனா இருந்தும் இந்த உலகத்துக்கு உன்னோட ஒளி தேவைப்படுது அப்படிங்கிறதால இனிமே கிருஷ்ண பட்சத்துல உன்னோட ஒளி குறைஞ்சு சுக்கில பட்சத்துல அதே ஒளி மறுபடியும் வளரும் அப்படின்னு சொல்றாரு. இப்படி இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காக சிவன் தலையில சந்திர பகவானை வச்சுக்கிட்டாரு.